வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லும்படியாய் எல்லாம் கண்களை மூடி தேவாதி தேவனமோடு இடைப்படும்படியாய் எல்லாம் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை நேர்ந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. குமாரனின் சாயலை தந்திடவே என்னையும் தேவன் முன்னறிந்தார். குமாரனின் சாயலை தந்திடவே என்னையும் தேவன் முன்னறிந்தார். முன்னறிந்து அழைத்த என் தேவன் நீதிமானாக்கி மகிமை தந்தார். முன்னறிந்து அழைத்த என் இயேசு நீதிமானாக்கி மகிமை தந்தார். தேவன் அன்பாகவே இருக்கின்றார், தேவன் அன்பாகவே இருக்கின்றார், தேவன் அன்பாகவே இருக்கின்றார், தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அன்பு 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 வேதம் முழுவதும் அன்பு, என் தேவனின் அன்பு வெளிப்படுதே, என் இயேசுவின் அன்பு வெளிப்படுதே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று அப்போஸ்தலன் சொன்னபடி இந்த நாளிலும் கர்த்தாவே இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. ஆகையால் தான் அப்போஸ்தலன் எழுதுகிறார் அந்த 3வது வசனத்தில், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்கிறார்கள். ஆகையினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள் கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து இந்த 12 வருடமாக நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே போல இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எதை மேன்மை பாராட்டி வாழ முடியும் என்பதை குறித்து 2வது காரியமாக நாம் தியானித்தோம். 3வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதுகிறபடி, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் வரிசையாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 3வது காரியத்தை, அதில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயின. இப்படி ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்து கிறிஸ்துவுக்குள் எது உத்தமம், கிறிஸ்துவுக்குள் எது உண்மையான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறேன் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் அவருடைய சபையில், சரீரமான சபைக்குள்ளே எல்லாரும் நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். இப்படியெல்லாம் தியானித்து 7வது காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை அந்த அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவனாய் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவனாக இருந்தேன் என்று எழுதுகிறார்.
கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனை அறிவேன் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படி இருக்கிறது என்றால் 1 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதுகிறார், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்ப அவருடைய சபை எப்படி இருக்கிறது? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அவருடைய சபையில சத்தியம்தான் முக்கியம். அவருடைய சபையில சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மனிதர்கள் இன்றைக்கு விடுதலைக்காக எங்கெங்கெல்லாமோ அலைகிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நாம் சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அவருடைய சபைக்குள் சத்தியம்தான் தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த சபையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களில் அநேக ஆலோசனைகள், கட்டளைகள், அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார். இவைகளை இப்பொழுது நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் 12வது காரியமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்கிறதில் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து ஒரு 3-4 வாரங்கள் நாம் தியானித்தோம். வேத வசனத்தை வாசிக்கிறதில் நாம் வாஞ்சை உள்ளவர்களாய், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. அப்படி வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்படி வேதத்தில் நம்ம பிரியமாக இருந்து அதை வாசிக்க வேண்டும். இயேசு கூட அநேக இடங்களில் இவைகளை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா என்று அடிக்கடி கேட்டிருக்கிறார். ஆகையினால் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் இந்த வேத சத்தியங்களை சரியாக அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள் நுழைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதற்கேற்றாற் போல மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அதற்கு மாறான உபதேசங்களுக்குள் போகிறவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற மாறுதல்களை வைத்தே அவர்கள் சத்தியத்தை விட்டு புரண்டு போய்விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் 2வது காரியமாக நாம் தியானிக்கிறது புத்தி சொல்லுகிறதிலும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் புத்தி சொல்லுகிறதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நான் வருமளவும், நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் அவருடைய ரகசிய வருகை வெளிப்படும் அளவும் நாம் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ புத்தி சொல்லுகிற காரியம், அன்றைக்கு ஜெப வீட்டுகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாலாம் போகும் பொழுது அவர்கள் ஜெபாலய தலைவர் அவர்களை அழைத்து, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறதா இருந்தால் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க என்று தான் சொன்னார். புத்தி சொல்லுகிற இடம் சபை. அந்த புத்தி ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னத்தை சம்பாதித்தால் என்ன செய், நீ புத்தியை சம்பாதித்து, புத்தியை சம்பாதிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார்.
புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த புத்தியிலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, புத்தியில தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறுகிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ புத்தி சொல்லுகிறதிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும் அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும், நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். நம்ம சாட்சியா இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது புத்தி சொல்ல முடியுமா? நீனே சரி கிடையாது, நீ எனக்கு புத்தி சொல்றீங்க அப்படி சொல்லிடுவாங்க. நான் ஒரு எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை எடுத்து வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் சிலர் சபை கூடுதலை என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுகிறார்கள். அப்போ நான் சபைக்கு நானும் ஒழுங்காக வராமல் நீங்கள் என்ன சபைக்கு போலியான்னு மற்றவங்கள பார்த்து புத்தி சொல்ல முடியுமா? புத்தி சொல்ல முடியாது. நீங்கள் எத்தனை வாரம் வரல அப்படின்னு அவங்க நினச்சிடுவாங்க, சொல்லிடுவாங்க. நான் சரியாக புத்திமதியை கை கொண்டு நான் நடக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நம்மை குற்றப்படுத்தாத அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார், சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அது எப்படி சொல்லணுமா? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணுமா? அப்படி நாம் புத்தி சொல்றோமா? இந்த வேத வசனத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். சபைக்கு எத்தனை பேர் வராமல் இருக்கலாம், அவர்களை சந்தித்து நீங்கள் ஏன் சபை கூடுதலை விட்டுருக்கீங்க, ஏன் இந்த வாரம் வரல என்று நாம் விசாரிக்கிறோமா? விசாரிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன சொல்லியிருக்குது? ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்கிறோமா? ஒருவரை ஒருவர் கவனித்து, ஏதோ நான் வந்தேன், கண்ணை மூடினேன், ஆராய்ச்சேன், அப்படியே கிளம்பி போயிட்டேன், அப்படி கிடையாது. நீ எத்தனை பேர் வரல? அந்த ஆத்தும பாரம் இருக்கணும், ஆத்தும தாகம் இருக்கணும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். நீங்க வரலன்னா அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ள வந்தா ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கு. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் என்ன செய்யுங்க? பட்சமாய் இருக்கு. கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்றோமா? அவங்க என்னைய பார்க்கல, நானும் பார்க்கல அப்படி சொல்லக்கூடாது. அவங்க என்னைய பார்க்கலனாலும், எனக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லலைனாலும் நான் அவங்களுக்கு சோதரம் சொல்லிட்டு போறேன். கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் புத்திமதி அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறான். புத்திமதியா எழுதி வைத்திருக்கிறான். 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதில் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். அப்ப புத்தி சொல்லுகிறவர்கள் அப்ப கவனிக்கணும். இவங்க ஏன் வரல
அவங்கள சந்தித்து புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதனால? நாளானது சமீபத்தை என்ன செய்கிறது? வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் இவர்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொருவரும் வருகைக்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் இருக்கணும். அதனால அவர்கள் பின்மாற்றத்துக்குள் போய்விடாதபடி அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் இல்லை, மற்ற நாட்களில் கூட சும்மா வீணான நேரத்தை கழிக்கிறவர்களை பார்த்து நம்ம சொல்லணும். நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி சொல்லுகிறதிலும் நீங்கள் தரித்திருக்க கடவன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அப்போ பாருங்க, நம்ம ஒழுங்கற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்திமதி சொல்லணும். அவங்க நம்ம எப்படி நினச்சிட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை கிடையாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, நீங்கள் போகிற பாதை சரி கிடையாது, நீங்கள் தவறான வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, இதை அவர்களுக்கு எடுத்து சொன்னால் தான் அவங்க மண்டையில் என்ன செய்யும்? உரைக்கும். ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் இன்றைக்கு அந்த மாதிரி புத்திமதி சொல்லாததுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது. ஒவ்வொருவருக்கும் புத்திமதி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், எல்லாம் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ள எப்படி இருக்கணும், எஜமானர்கள் எப்படி இருக்கணும், வேலை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் இந்த வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை ஒழுங்காக கை கொண்டு வாழ்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க? காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், பிரசங்கம் மாத்திரம் கிடையாது, பிரசங்கம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் கடந்து வருது, அதை கை கொள்ளனா ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே எழுதுறாரு. அப்போ கேட்கிறதுல தீவிரமா இருந்து, இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தை கடந்து வருது, இந்த வார்த்தையின்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்கணும், அதை கை கொண்டு நடக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக மிக சொற்பமாக இருக்கிறார்கள். நான் மனசில் என்ன நினைக்கிறானோ அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த வேதத்தின்படி இப்படி இருக்குது, அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரணும். இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? அவனுக்கு புத்திமதி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாகவும் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி இது. இதை கை கொண்டு அவர் வாழ்ந்தால் தான் அவர் சாட்சியாக இருக்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது இதை நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் நீங்கள் வாசித்துக்கிட்டே இருங்க.
நீ வாசித்துக்கிட்டே இருக்க அந்த ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு ஆவியானவர் அங்கே உணர்த்துகிறார். அதே போல் போதிக்கிறதுல இந்த புத்திமதி இதெல்லாம் நம்ம அறிந்தால் தான் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும். அந்த புத்திமதிகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை காத்து கொள்வார்கள். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் தான் நினைச்சவா ரட்சிக்கப்படுமா. அப்போ முடிவு பரியந்த நிலைத்திருக்கக்கூடிய இந்த வேத வசனங்களை சரியாக அறிந்து வசனம் எப்படி சொல்லுது, இதன்படி நான் வாழ வேண்டும் என்று நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வார்த்தை எப்படி சொல்லுது, அதனால் இப்படி நட என்று சொல்ல வேண்டும். ஆனால் புத்திமதிகளை நிறைய பேர் நினைச்ச மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, 15:32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவே வெறுக்கிறான். ஒருத்தன் புத்திமதியை தள்ளுறான்னா அவன் தன் ஆத்துமாவை என்ன செய்கிறான், வெறுக்கிறான். நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிங்க. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். பாருங்க, வேத வசனத்தில் நம்ம இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறதுலே சொல்றாரு, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை என்ன செய்யலாமா, அடையலாம். ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளை வாசிக்கணும். 31 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒரு மாதத்தில் 30 நாள் 31 நாள் இப்படி வருது. ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தை என்ன செய்யலாம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் முழுவதும் நீதிமான் எப்படி இருப்பான், எப்படி ஆசீர்வதிக்கப்படுமா எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தின் காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் இதை அறிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், புத்தி சொல்ல முடியும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே எழுதுறாரு, நீ புத்திமதியை உறுதியாய் என்ன செய், பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் அப்பா நீ இப்படி இருக்குன்னு என்னை சொன்னாங்க, நான் அதன் பிரகாரம் நினச்சிருக்கிறேன், நான் நடக்கிறேன். அப்போ ஒரு புத்திமதி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை செவ்வையாக நடத்துகிறது. ஏன்னா எதனால, அந்த புத்திமதியை அவர் கை கொண்டதுதான், அது கீழ்ப்படிந்ததுதான். நீ சொல்கிறத சொல்லி நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த புத்திமதியினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை உன் வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வராது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்றாரு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதி தான் உனக்கு முக்கியம். பசும் பொன்னை பார்க்கிலும் என்னுடைய ஞானம் தான் உனக்கு முக்கியம். அப்போ புத்திமதி வர வர அவன் ஞானம் உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நம்ம யாருக்காவது புத்திமதி சொல்கிறோமா? ஏதாவது குடும்பத்தில் போயோ இன்னொரு விசுவாசிக்கு போயோ ஒருத்தங்க ஒழுங்கற்று நடந்தால் அவங்களுக்கு போய் நம்ம சொல்கிறோமா? ஏன்னா நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம கதையை பார்த்துட்டு போவோம், அவங்கள பற்றி நமக்கு என்ன, அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறபடி நீ புத்தி சொல்லுகிறதிலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புத்தி சொல்லணும். ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. முன்னால் சில வருடங்களுக்கு முன்பாக, ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அப்போ 3வது மைல் அங்கே ஒரு ப்ரேயர் செல் நடக்கும். அந்த ப்ரேயர் செல்லுக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் அங்கே வந்திருந்தார். ரிட்டையர்ட் ஸ்டேஜில் அவர் இருக்கிறார். குடித்து வெறித்து லஞ்சம் வாங்கி பலவிதமான காரியங்களை செய்து அப்படி இருந்துக்கிட்டு இருந்தவர்.
அவங்க மனைவி கூட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் அங்கே போதிக்கப்பட்டது. பாருங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மனிதன் அழுது கதறி, அந்த எந்த வீட்டில் நடந்தோ அந்த வீட்டு உரிமையாளர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவர் ரொம்ப ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போன பிறகு ரொம்ப கதறி அழுது அப்படியே இருந்தார். அவங்க இருக்கிறது வேற ஒரு இடம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சபை இருந்து, நம்ம சபைக்கு முடிஞ்சால் கூட்டுவாங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது சபை இருந்ததுன்னா அந்த ஒரு நல்ல போதகர் இருக்கிற சபைக்கு போய் அவருக்கு அவர் ஒப்பு கொடுக்க வச்சு அவர் ஞான ஸ்நானம்லாம் எடுத்து சபைக்கு தொடர்ந்து வரும்படி செய்யுங்க என்று நான் சொன்னேன். பாருங்கள், அங்கே வெள்ளிக்கிழமை பிரேயர்ஸில் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனார். நல்ல முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கு அடுத்த வாரத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த வாரத்துக்குள்ளே ஞானஸ்நானமும் எடுத்துட்டார். அதுக்கு அடுத்த வாரம் அவர் மரித்து போனார். ஒரு ஆத்மா தேவனுடைய பார்வையில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் எதுக்கு தான் சந்தோஷம் இருக்குது? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பரலோகமே எதுக்கு சந்தோஷப்படுது? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து தான் சந்தோஷம். ஏன்னா அதற்காக தான் என் இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய விளையாடப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாது. பாருங்க, அந்த சகோதரர் சொன்னார், அந்த மனிதர் அப்படியே செத்துருந்தாருன்னா எங்கே போயிருப்பார்? நரகத்துக்கெல்லாம் போயிருப்பார். ஆனால் இன்னைக்கு அந்த வீட்டில் அவர் மரித்து போனால் கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதி. என் புருஷன் எங்கே இருப்பார், என் தகப்பன் எங்கே இருப்பார்? பரலோகத்தில் இருப்பார், இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்பார். அல்லையா? அதனால தான் வேதம் சொல்லுது, வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணே, எல்லா நீடிய சாந்தத்தோடு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அதாவது நம்ம என்ன சொல்றோன்னா, எனக்கு டைம் இல்லை, இவருக்கு போய் சொல்ல முடியல, அது கிடையாது. டைம் இல்லை, இல்லைன்னா எனக்கு சொல்றதுக்கு யோசனையா இருந்தது, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, ஏதாவது சொன்ன சண்டைக்கு வந்துடுவாங்களோ, அப்படிலாம் கிடையாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா மற்றவர்களுக்கு என்ன செய்? பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணணுமா, கடிந்து கொள்ளணுமா, புத்தி சொல்லணுமா? அல்லையா? இப்படிதான் சொன்னா யார் ஏற்றுக்கொள்வா? வேதம் அப்படிதான் சொல்லுது. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன செய்? புத்தி சொல்லு. நம்ம புத்தி சொல்லணும், இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இந்த ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு நாம் சொல்லணும். அதனால தான் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்றாரு. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டா எனக்கு ஐயோ, இது என் மேல விழுந்த கடமை, இது என் மேல் விழுந்த கடமை. அதனால சொல்றாரு, எப்படியாவது சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் எல்லாருக்கும் என்ன செய்தேன்? எல்லாமானேன். வேதத்தில் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புத்திமதியை குறித்து தான் அதிகமாக எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதியை காத்துக் கொள்ளுகிறவன் தான் ஜீவ வழியில் இருக்கிறான். தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கண்டனையை மீன்ஸ் கண்டிப்பை வெறுக்கிறவன் மோசம் போகிறான். மோசம் போகிறான். எத்தனையோ பேருக்கு நம்ம புத்திமதி சொல்றோம், ஆனா கேட்க மாட்டாங்க. மோசம் போன பிறகுதான் என்னது? ஐயோ, 5ஆம் அதிகாரத்தில் அங்கே
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு நம்ம புத்திமதி சொன்னால் அது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை வராது. 13வது வசனத்தை வாசிங்க. 12:13. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. பார்த்தீங்களா, அது இப்போதான் உணர்றாரு. எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு. அது எதனால சொல்லப்பட்டிருக்குது? அங்கே 11வது வசனம் வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது மாம்சமும் சரீரமும் கவலைப்பட்டு அங்க வேற ஒரு காரியத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. நம்ம சொல்ற புத்திமதிய கர்த்தருடைய வார்த்தை நீ இப்படி செய்யுங்க அப்படி சொல்லும்போது அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் மோசம் போகும்போது என்ன வருது? ஐயோ, அன்னைக்கு நம்ம சொல்றத கேட்டிருந்துருக்கலாமே, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால தான் சொல்றாரு, நீ புத்திமதியை சொல்லு. அந்த புத்திமதியை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் அந்த மோசம் போகிற காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறான். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருககுணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவனாக இருக்கிறான். நம்ம இதுக்கெல்லாம் நாம புத்திமதியை கேட்டு வளர்ந்தாதான் நம்ம மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும். நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான். புத்திமதியை தள்ளினா என்ன வருதா? தரித்திரமும் லட்சியம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சபையில கொடுக்கப்படக்கூடிய அப்போஸ்தலன் சொல்றபடி, நான் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தை நீங்கள் கை கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா உங்க விசுவாசம் விருதாவா இருக்குமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப முக்கியம். நாங்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றது வீணாயிரும். நான் புத்திமதியை நான் கேட்டு அதன்படி நடக்கணும். சபைக்குள்ள புத்திமதிகள் தான் சொல்லப்படுது. அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கிறார், சபை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புத்திமதிக்கு நம்ம இருதயத்தை சாய்க்கணும். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. அறிவின் வார்த்தைகளுக்கு நீ சாய்ப்பாயாக. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த புத்திமதியை நான் கேட்டு வளர்ந்து மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒழுங்கற்று நடக்கிறவர்களுக்கு புத்திமதி சொல்லணும்னா, சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறவர்களுக்கு புத்திமதி சொல்லணும்னா, நான் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நான் மற்றவர்கள் சொல்ல முடியும். நான் கரெக்டாக இல்லைன்னா மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்ல மாட்டோம். அவங்க கூட சேர்ந்து நம்ம நினைச்சோம் சப்பை கட்டுவோம். அது சில நேரத்துலலாம் வர முடியாமல் தான் போயிடும். சில நேரத்தில் இந்த மாதிரி அந்த அந்த ஒழுங்கற்று நடக்கிறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால தான் நிறைய சபைகளுக்குள்ள பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புத்திமதிக்கு நம்ம என்ன செய்யணும்? செவியை என்ன செய்யணும்? இருதயத்தையும் செவியையும் சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பிரான்சிஸ் சேவியர் சொல்கிறோம்ல, அவர் நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்தவர். அவருக்கு செயின்ட் இக்னேசியஸ் அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்ப சொல்லியிருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த ஒரே வார்த்தை அவர் பார்க்குற நேரம்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை அவருக்குள்ள கிரியை செய்து அவர் தொடப்பட்டு நல்ல வசதியாக இருந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இங்கே கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஊழியம் செய்திருக்கிறார்.
ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளிப்பட்டில் தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அல்லையா? நீங்க அதனால தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை சொல்லுங்க. எந்த நேரத்தில் எந்த மனுஷன் ரட்சிக்க போறான்னு தெரியாது. அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட சோதனை காலமோ பிரச்சனையோ உபத்திரவோ பாடோ ஒரு ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சாந்தத்தோடு அன்போடு நீங்க சொல்லுங்க, அந்த மனுஷன் தொடப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நீ என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சபைக்குள்ள எப்படி புத்திமதி? நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வாலிபர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம 3, 4, 5 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞர்களே நீங்க மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் புத்திமதி. நீங்க தாழ்மையா இருங்க கிறிஸ்துவுக்குள்ள. உங்களுக்கு வயதுக்கு மூப்பர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. வேலைக்காரர்களே நீங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அதுவும் ரட்சிக்கப்பட்ட எஜமான இடத்துல நீங்க வேலை செய்தா இன்னும் அதிகமா கீழ்ப்படிந்திருங்கன்னு எழுதியிருக்கா. இப்படி அநேக இடங்கள்ல புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம நடக்கும் போதுதான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். ஏதோ நான் சபைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்படி கிடையாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நாம் வேலை செய்கிற இடம், எல்லாவற்றிலும் நாம் இந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருந்தால்தான் இந்த ரட்சிப்பு நிலைத்திருக்கும். அது தெரியாம நான் அத்தனை வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி, நான் சபையில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் குணத்தில் மாற்றம் ஒன்று நினைச்சிக்கல ஏற்படலை. ஏற்படாமல் இருந்ததுன்னா அவங்க ரட்சிப்பு கேள்விக்குறி. நான் எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்குறேன், ஆனாலும் என்னிடத்தில் மனமாற்றம் இல்லை. அப்போ என்ன பிரயோஜனம்? எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்பு எதுக்காக? இந்த ரட்சிப்பை முடிவு வரையும் காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விதமான ஒரு மாற்றமும் ஏற்படாமல், ஏன்னா புத்திமதிகளை எல்லாம் தள்ளி விட்டு அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்காம நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜ் கேட்குறீங்க, வீட்டுக்கு போன பிறகு எத்தனை பேர் அந்த மெசேஜை குறித்து திங்க் பண்ணுவீங்க? இன்னைக்கு சபையில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, எத்தனை பேர் அதை நினைப்போம்? நம்ம போன உடனே அதை மறந்துடுறோம். நீங்கள் வீட்டில் போய் கூட திரும்ப அதே மெசேஜை கேட்கலாம். ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்களா கூட, அது யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் அன்னைக்கு முழுவதும் இருக்குது, அடுத்த நாள் கூட இருக்கும். நம்ம ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் ரிவைவல் அந்த அந்த ஃபேஸ்புக்கில் போனோம்னா அங்கே நம்ம மெசேஜ் ஃபுல்லாக இருக்குது. அப்போது வாஞ்சி உள்ள இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன செய்யணும்னா இப்போ நம்ம எழுதுகிறோம், குறிப்பெடுக்கிறோம்,
எத்தனை பேர் அந்த குறிப்பை நாம் திருப்பி பார்க்கிறோம்? யோசித்து பாருங்க. பார்க்கணும். இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு எதை குறித்து ஆவியானவர் பேசினார்? நான் புத்திமதிகளை தள்ளி வாழ்கிறேனா? நான் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறா? இதை தேவனுடைய பிள்ளைகள் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். நீ புத்திமதியை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு அது என்னது? கனத்தை கொண்டு வரும். அல்லையா? கனத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நான் வேதம் எனக்கு சொல்லுது, நான் வேத வசனங்களை ஒழுங்காக வாசிக்கணும். நான் வாசித்து மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்திமதி சொல்லணும்னா நான் முதல்ல புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை எனக்குள் இருக்க வேண்டும். எனக்குள் இல்லாமல் நான் மற்றவர்களுக்கு போய் புத்திமதி சொல்ல முடியாது. ஒருத்தர் குடிக்கிறாரு, அப்பா குடின்னு குடிச்சிட்டு மகனை போட்டு நீ அப்படி நடக்காத இப்படி நடக்காதுன்னு சொன்னால் மகன் மதிப்பானா? மதிக்க மாட்டான். அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி இருப்பான். அவரே ஒரு குடிகாரர் அப்படின்ட்டு போயிடுவான். அவருடைய மரியாதை அவர் என்ன செய்கிறாரு? இழந்து போயிடுறாரு. அதனால தான் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும். அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது, ஆத்ம பாரம். ஐயோ இவங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா நல்லது கிடையாத அப்படின்னு போய் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒழுங்கற்றவர்களுக்கு நம்ம புத்திமதி சொல்கிறோம். நீ இப்படி நடங்க. ஆனால் அதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ இயேசு சொன்னார், உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்கிறான்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான். ஆனால் இயேசு சொன்னார், அவன் தனியாக போய் அவனுக்கு போய் நீ என்ன செய்? புத்தி சொல்லு. அதை அவன் ஏற்றுக்கொண்டால் நீ உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். கேட்கல, நீ இன்னும் 2-3 பேரை மூப்பர்களை கூட்டிட்டு போ. அதுக்கும் அவன் செவி கொடுக்கல. சபைக்கு சொல்லு, பாஸ்டர் எல்லாரும் போய் சொல்றாங்க, அதுக்கு அவன் செவி கொடுக்கல. அவன் அதுக்கு பிறகு உனக்கு எப்படி இருப்பான்னு சொல்லிருக்காரு? அந்நியனும் ஆயக்காரனை போல இருப்பான். நம்ம புத்திமதியே சொல்லாம அவனை ஆதாயப்படுத்துறதுக்கே நம்ம காரியத்தை செய்யாம நம்ம இருந்து விட்டோம் என்றால் அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். சரி, அவன்கிட்ட போகிறதுக்கு நமக்கு முதல்ல என்ன பக்குவம் வேண்டியது இருக்கும்? இவன் என்ன பெரிய ஆளா, இவங்கிட்ட போய் நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லியே நிறைய குடும்பம் சீரழி. அந்த தாழ்மை இருந்து, சரி அவன் என்னைய தப்பாக நினச்சிக்கிறட்டும், என்னை கீழ்த்தரமாக கூட நினச்சிக்கிறட்டும், நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரே. நம்ம போய் சொன்னதுல அவன் மனம் திரும்பிட்டான் ஒரு ஆத்மாவே கர்த்தருக்குள்ள என்ன செய்யறோம்? திருப்பிடுறோம்ல. யாக்கோபு எப்படி எழுதுறாரு? நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களை குறித்து நம்ம நினைக்கிறோம் இதை தேராது, ஒப்பேராது. பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க, முதல்ல நல்லா தான் இருந்தாங்க, இன்னும் அப்படி ஆயிட்டாங்க, கதை முடிஞ்சுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் அவனுக்கு புத்திமதியை சொல்லி அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அதனால தான் சொல்றாரு, நீங்க புத்திமதியை சொல்லிக்கிட்டே இருங்க. தப்பிப்போன மார்க்கம் சத்தியத்தை விட்டு விலகிட்டான், ஆனா அந்த ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை என்ன செய்வானா? மூடுவான். அதான் வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படை அன்பு.
ஆவியின் கனிகள் அத்தனையும் அன்பு என்ற அஸ்திபாரத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாமல் ஒரு ஆவியின் கனியும் செயல்படாது. இல்லையா? அப்போ இந்த ஆவியின் கனி, இந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட யார் ஆவியானவர் ஊற்றுறார? ரோமர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மேல் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்ம அவருடைய வருகையில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த அன்பு இருந்துச்சுன்னா, அதான் சொல்ற, கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடியினால் நான் யூதருக்கு யூதனாக, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன்னு எழுதுறாரு. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி நான் எப்படியாவது சிலரை என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கணும், ஆதாயப்படுத்தணும் கிறிஸ்துவுக்குள்ள. அதனால தான் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. நீங்கள் சொல்லிருங்க, அது போதும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகமும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக என்ன செய்யும்? பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் முடிவு வரும்னு எழுதலை. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த மனுஷனுக்கு இந்த சுவிசேஷம் எந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இந்த சுவிசேஷம் போய் என்ன செய்யணும்? சேர்ந்துடணும். அவ்வளோதான். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். அது கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், கீழ்ப்படியாதவர்கள் ஆக்கினை அடைவார்கள். அப்படிதான் அவர் சொல்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாருடைய முடிவு என்னமாயிருக்கும்? கீழ்ப்படிந்தா அவருடைய நியாய தீர்ப்புல எடுத்துக்கொள்ளப்படும். கீழ்ப்படியலைன்னா ஆக்கினை தான். அப்ப ஒரு ஆத்மா மரணத்துக்குள்ள போய் ஆக்கினைக்குள்ள போயிடக்கூடாதுங்கிற வாஞ்சையோடு அந்த ஆத்மாவுக்கு நம்ம சொல்லணும். நீங்க அவ்வளவு பேரும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோட தான் ஐக்கியமா இருக்கோமா? மீதி எத்தனை பேரிடம் ஐக்கியம் இருக்கு? அந்த ஆட்களுக்கு என்னைக்கா சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, சந்திக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிடலாம். நீங்கள் போகிற ஆட்டோவில் போகிற ஆட்டோக்காரனுக்கு சொல்லிடலாம். நீங்கள் மளிகை கடையில் போய் ஜாமான் மளிகை கடைக்காரருக்கு ஒரு நிமிஷத்தில் சுவிசேஷம் சொல்லிடலாம். இதுக்கு பெரிய படிப்பு படிச்சுட்டு வரணும் அவசியமே கிடையாது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிக்க செய்கிறது கர்த்தருக்கு சித்தமாயிட்டு. நம்ம போய் சொல்ல மாட்டோம், நம்ம வெட்கப்படுறோம். நீ கிறிஸ்துவுக்கு வெட்கப்படாத ஊழியக்காரனா இரு என்று எழுதப்பட்டது. நம்ம எல்லாரும் அந்தகார இருளின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஏற்காக நம்ம தெரிந்திருக்கிறாரு. அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் 5 விதமான அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், அவருடைய சொந்த ஜனமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக கனி கொடுத்து வாழ்வதற்காக தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி இயேசு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கிறவர்கள். நீங்கள் உங்கள் கனிகளில் நீ கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனிகளில் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தேறினவர்களாக வளர்ந்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதே போல ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்களுக்கு பார்த்து புத்தி சொல்லணும். வாலிபர்களுக்கு புத்தி சொல்லணும். வேலைக்காரர்களுக்கு புத்தி சொல்லணும். எஜமான்களுக்கு புத்தி சொல்லணும். குடும்பத்தில் புத்தி சொல்லணும். நம்ம கர்த்தருக்குள்ள அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்?
வளரணும். அப்போ நம்ம புத்தி சொல்ல நாமும் புத்தி உள்ளவர்களாக இருப்போம். நம்ம மற்றவர்களுக்கு இப்படி போய் சொல்லிட்டு நம்மகிட்ட தப்பு இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன செய்யும்? உணர்த்தும். அதான் சொல்கிறாரு, நான் வரும்பளவும் நீ முதல்ல வாசிக்கிறதுல அதிகமாக ஜாக்கிரதையாகு, அதே போல் புத்தி சொல்லுகிறதுல என்ன செய்ய ஜாக்கிரதையாகு. அவன் டைம் ஆகிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நமக்கு மற்றவர்கள் புத்தி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா? அன்பு தேவ பிள்ளை, நான் சபையில் கேட்கிற வார்த்தைகளுக்கு என் செவியை சாய்த்து என் இருதயத்தை திறந்து அதுக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை எனக்குள் இருக்கும் பொழுது, நான் புத்திமதியை காத்து வாழும்போது என் ஆத்துமா ஜீவ வழியில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, நான் மாத்திரம் இல்லை, மற்றவர்களும் இந்த ஜீவ வழிக்குள் வரும்படியாய் அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இல்லை கர்த்தரிடத்தில் கேட்போமா? கர்த்தாவே, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அந்தந்த இடங்களில் அந்தந்த நேரங்களில் நாங்கள் சொல்லும்படியாய், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் திருவசனத்தை ஜாக்கிரதையாக அவங்களுக்கு சொல்லி அவங்களை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தரும்படியாக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை கொடுங்க. புத்தியிலே தேறினவர்களாய், புத்திமதியை காத்து கனமடையக்கூடிய பிள்ளைகளாய். கர்த்தாவே, நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று சொன்னீங்களே, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள்ள புத்திமான்களாக அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே, அப்படிப்பட்ட புத்தி உள்ள கன்னிகைகளாய் நாங்கள் வளர்ந்து மற்றவர்களையும் அந்த பாதைகளை நடத்தக்கூடிய கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கனப்படுத்துங்கப்பா. ஜீவ வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிறுத்துங்க. அநேக ஆத்துமாக்களை புத்தி சொல்லி உம்மிடத்தில் திருப்பக்கூடிய, பின்வாங்கி போனவர்களையும் உம்மிடத்தில் திருப்பி கொண்டு வர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.